வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒடிசா மாநிலத்தில் இன்றைக்கு மிகவும் ஒரு சீரியஸான பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒடிசாவை வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழர் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய வைரலாக போயிட்டு அதை யாரை சொல்கிறாங்க, யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டு, அதாவது 2000 வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக முடித்து அதுக்கப்பிறகு வந்து நேராக ஒரிசாவில் வந்துட்டு பணியமர்த்தப்பட்ட விகே பாண்டியன் என்கின்றவரை பற்றி தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த விகே பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு, விகே பாண்டியன் தான் வந்துட்டு நிழல் உலக சிஎம்மாக இருக்கார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் பேசுவாங்க, கம்பர் ராமாயணத்தை பேசுவாங்க, கவிதைகளை பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. அங்கே போன பிறகு என்ன பண்ணுறது, மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், இல்லை ஒடிசாவாக இருக்கட்டும், எங்கே போனாலும் என்ன தமிழர்களை ஏடா கூடமாக திட்டுறது. இப்படி ரொம்ப நாளாகவே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது இந்த விகே பாண்டியன் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர். மதுரையில் வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் வந்து அவர் படிச்சிருக்காரு. படித்தவர், பண்பாளர். அவர் வந்து என்ன பண்ணார், 2000 ஆண்டுலேருந்து அவர் வந்து ஒரிசாவை சுற்றி பல இடங்களில் வந்துட்டு நிர்வாக பணிகளில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னும் போது அந்த நிர்வாக பணிகளில் அங்கங்கே இருந்திருக்காரு. அதற்கு பிறகு வந்து 2008 நினைக்கிறேன், 2008 வந்து அவங்களுடைய மனைவி சுஜாதா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்கள வந்து அவர் என்ன பண்ணுறாரு, திருமணம் செய்து கொள்கிறாரு. திருமணம் செய்து கொண்டு அவர் வந்து அவங்களும் அங்கேயே தான் வந்து இருக்காங்க. கணவன் மனைவி 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரும் தே ஆர் இன் ஒடிசா. ஒடிசாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பயணம் வந்து நீண்ட நெடிய பயணம். இவங்களுடைய வருகைக்கு முன்னாடி வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, கணவன் மனைவியாக இவங்க வெவ்வேறு துறைகளில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து நிறைய மாற்றங்களை இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது தெரியுது. அதே போல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 2023 வந்து விகே பாண்டியன் வந்துட்டு அங்கே வந்து இந்த சேர்மனாக வந்து ஒரு இதில் போடுறாங்க, 5T அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் போகிறாங்க. அது வந்து கேபினட் மினிஸ்டருடைய பவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சேர்மன் 5T இன் ஒடிசாவில் போடுறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இவர் தொடர்ச்சியாக வந்து நவம்பர் மாதம் 2023 என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் வேலை எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக பிஜு ஜனதா தள் என்று சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக்கரோட கட்சியில் போய் ஒரு மெம்பர் ஆகிறாரு. எல்லா கட்சியினர் மூத்த தலைவர்கள் முன்னாடி அவர் வந்து போயிடுறாரு. இவர் வந்து என்ன கேட்டால் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கார். அதே நேரத்தில் அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதே இதில் வந்து ஒரு 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 ஹெல்ப் குரூப் மாதிரி, எஸ்ஹெச்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து 7 மில்லியன் பேர் வந்து மெம்பராக இருக்காங்க. 2000 ஆரம்பிக்கப்பட்ட அந்த குரூப் அது. அங்கே இருக்கும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த குடும்பத்திற்கு அங்கே அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது இவர் 2023 வந்திருக்காரு எலெக்ஷனுக்கு. அப்போ இது அரசியலுக்கு நவம்பரில். இன்றைக்கி வந்து என்ன வச்சுக்கிட்டா 2024 மேலே இருக்கும் நம்ம. அப்படின்னும் போது இவர் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். மக்களுக்கு நேரடியாக இவர் போகிறார் அப்படின்னும் போது இவர் வந்து பிஜு ஜனதா தள் கட்சிக்கு நிழல் உலக சிஎம் இவர் தான். ஒடிசாவை ஆளுகிறதுல வந்து விகே பாண்டியன் தான் வந்து நம்பர் 1 இருக்காப்புல. ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டதாக சொல்கிறாங்க, பத்திரிகைகள் சொல்கிறாங்க. அப்படி கேட்பது வந்து மிகப்பெரியது. யார் வேணால் ஆளலாம் இல்லையா. இப்போ இந்தியாவில் இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் எங்கே போனாலும் கூட இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா. தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரிய போகுது. அவர் தொடர்ந்தாலும் சரி, தொடராவிட்டாலும் சரி, இன்றைக்கி வரையும் வந்து அவர் வந்து நம்முடைய பாரதத்தின் பிரதமர். அப்படின்போது அவரை நம்ம சொல்ல முடியாது, மற்ற அமைச்சர்களை நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனையும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இது பெரிய ஒரு பூதகரமாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆக விகே பாண்டியன் என்பவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவங்க மனைவி சுஜாதா கார்த்திகேயனும் சரி, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதற்காக அவர்களை டார்கெட் செய்வது என்பது என்னன்னு கேட்டால் அரசியல் அநாகரிகமான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது. விகே பாண்டியனுக்கும் நவீன் பட்நாயக் அவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நவீன் பட்நாயக் வந்துட்டு இந்த தொடர்ச்சியாக அவங்க வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இவர்கள் வந்து என்னென்னு கேட்டால் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தடாலஜியை பயன்படுத்தி பல விஷயங்களில் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஏப்பா என்ன வேணால் சொல்லட்டும்பா நவீன் பட்நாயக், ஆனால் ஒரிசாலேருந்து எதுக்குப்பா எல்லோரும் ஊருக்கு வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு வரும்போது அந்த மாநிலத்தை புகழ்ந்து பேசுவது, இன்னொரு மாநிலத்துக்கு போனோம் அந்த மாநிலத்தை பற்றி தரைக்குறா. இப்போ கர்நாடகா போனோம் என்ன பண்ணுறது, காவேரி இஷ்யூ ட்விஸ்டிங் அடிச்சு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்தீங்களா காவேரியில் தண்ணி கேட்குறாங்க, இது பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது.
இதுக்கு போனால் மேற்கு வங்காளத்துக்கு போனால் அங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்குது, கேரளாவுக்கு போனால் கேரளாவில் ஒரு மாதிரி பேசுது. அப்போ நிலையான ஒரு அரசியல் தன்மை இல்லாதனால, நிறையான ஒரு அரசியல் கொள்கை இல்லாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விகே பாண்டியனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. விகே பாண்டியன் வந்து அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கும் வந்து சம்மன் அனுப்புவாங்க, அவருக்கும் சிபிஐ வரும், இடி வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் தெரிஞ்சு தானே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அதை சட்ட ரீதியாக தான் சந்திக்கும். தனிநபர் டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு என்ன கேட்டால் ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது. மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியும், பாஜக ஒரு கூட்டம் நடத்தினாலும் கூட்டம் வருது, பிஜு ஜனதா நடத்தினாலும் கூட்டம் வருது. அப்படின்னும் பொழுது அங்கே வந்து மக்களுக்கு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக பிஜு ஜனதா தளம் சொல்லியிருக்காங்க ஒடிசாவில். ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவும் பிஜு ஜனதா தளத்தை எதிர்த்து இவங்க எதுவுமே செய்யலைங்க, விகே பாண்டியன் தாங்க இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு, எங்களுக்கு அவரை பிடிக்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் முடிவுகளில் ஒடிசாவில் விகே பாண்டியனுடைய முகம் மேலே வருதா, இல்லை அவரை வந்து பாஜக வந்து அவரை நீக்கி அவரை தொல்லை கொடுக்க போகிறாங்களான்றதை தேர்தல் முடிவில் தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.